நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அமெரிக்கா திங்க் பண்ணிச்சுன்னா உலகம் அப்படி இன்னைக்கு ஏங்கல. புட்டின் இஸ் லாஃபிங், இஸ் ரோலிங் ஆன் த ஃப்ளோர் அண்ட் லாஃபிங். அதாவது அவர் மாதிரி இன்னைக்கு கைதட்டி சிரிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும் பாத்தீங்களா தமிழ்ல. ஆமா. சோ இன்னொரு பக்கம் ட்ரம்ப் நேத்து போட்ட போஸ்டால மொத்த நேட்டோ வந்து கதிகலங்கி போய் நிற்குது. குறிப்பிட்டு கேத்தலிக்க நாடுகள் எல்லாம் அப் இன் ஆர்ம்ஸ். போப்பை பத்தி அவர் போட்ட போஸ்ட். வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே. பல வருடங்களான போருக்கு பிறகு நேரடியா அமெரிக்காவும் ஈரானும் பாகிஸ்தான்ல வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. 21 மணி நேரம் நடந்த அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அப்படின்னு நமக்கு தெரியும். இப்ப அதை பத்தின விவரங்களையும் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படிங்கிற விவரங்களையும் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் SR நிரஞ்சன் அவர்களுடன் நம்ம பேசி தெரிஞ்சுப்போம். வாங்க அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம், ஜெய்ஹிந்த், நன்றி. தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து மேலும் ஆதரவு தாருங்க இந்த வருஷத்துல. சார், இன்னும் 2 வாரத்துல இந்த ஈரான் அமெரிக்கா போர் விவகாரத்துல என்ன நடக்கலாம்? இப்ப நம்ம பீஸுக்கு க்ளோசரா இருக்கோமா, இல்லாட்டி வாருக்கு க்ளோசரா இருக்கோமா? சீஸ் ஃபயர் எக்ஸ்டெண்ட் ஆகுமா, இல்லாட்டி ஃபுல் வார் தொடங்குமா? சார், என்னை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா இஸ் பிளேயிங் அ கேம் ஆஃப் பிரிங்க்மேன்ஷிப். ரெண்டு பேருமே, ஈரானும் அமெரிக்காவும் ரெண்டு பேருமே தே ஆர் பிளேயிங் அ கேம் ஆஃப் பிரிங்க்மேன்ஷிப். பிரிங்க்மேன்ஷிப்னா தமிழ்ல புரியுற மாதிரி சொல்லணும்னா, யார் பெரிய ஆள் என்று காட்டிக்கொள்வதற்கு அவங்களுக்குள்ள ஒரு ஒரு விதமான ஒரு தோற்றத்தையும் ஒரு அச்சுறுத்தல் கலந்த ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ண முடியும் தெரியுமா, நான் எதை பண்ண முடியும் தெரியும், எல்லா காட்சியும் அவங்க போடுறாங்க. நான் இதெல்லாம் நிறுத்த முடியும், நான் இத என்ன ஹார்மோஸை க்ளோஸ் பண்ண முடியும், உலக வர்த்தகத்தை ஸ்தம்பிக்க முடியும், அரபு நாடுகளை அழிக்க முடியும், நான் அழிஞ்சா பக்கத்துல இருக்கிற எல்லா நாட்டையும் அழிச்சிட்டு தான் நான் அழிவேன். இன்னொரு பக்கம் அமெரிக்கா வந்து நான் தான் உலகத்தின் ஏகபோக உரிமையாளர், நான் தான் ஒரே வல்லரசு, என்னை யாரும் கேள்வி எழுப்பக்கூடாது, நான் எந்த இடத்துல நுழைஞ்சாலும் எனக்கு வெற்றி மாத்திரம் தான் நிச்சயம், தோல்வி என்பதே காணாத இப்பாரும் அப்பாரும் எப்பாரும் காணாத ஒரே நாடு அமெரிக்கா அப்படின்ற ஒரு தோற்றத்தை நிலைநிறுத்துறதுக்கு ஆன ஒரு பிரச்சனையா தான் இப்ப இது மாறிட்டு இருக்கு. ஆனா அடிப்படையா பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் வந்து ஓவரால் அந்த போருக்கான எந்த குறிக்கோளுமே அவங்க இதுவரைக்கும் அடையவே இல்லை. அந்த ரீதியில் எடுத்து பார்த்தா அமெரிக்கா வந்து இந்த போரை இன்றைய வரை தோல்வியுற்றதாக தான் நம்ம கருதணும். உதாரணத்துக்கு ஆட்சி மாற்றம் ஏற்படல. ஆமா, ஏற்பட்டது. ஃபர்ஸ்ட் நாள் அட்டாக்ல அவங்க 86 வயது குமேனியை கொண்டுட்டாங்க. 56 வயது குமேனியை ஆட்சிக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இது ஆட்சி மாற்றமானா ஐ எம் சாரி, ஐ டோன்ட் திங்க் சோ. நெகோசியேட் பண்ணக்கூடிய ஆளுக்கள் எல்லாம் கொண்டுட்டு ஹார்ட்லைனர்ஸ் இப்ப பவர்ல எடுத்து வந்து உட்கார வச்சிருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது, ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸே நாங்க அழிச்சிட்டோம்னு இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்த அமெரிக்கா இப்போ டாக்ஸ்ல உங்ககிட்ட நியூக்ளியர் இது இருக்கு, அதாவது 60% என்ரிச்ட் யுரேனியம் நாங்க போன வாட்டியே போன ஜூன் மாசத்துல நடந்த 2025 நடந்த ஸ்ட்ரைக்லயே அழிச்சிட்டோம்னு சொன்னவங்க இப்ப ஏன் வந்து 2வது வாட்டி இந்த வார்த்தையை சொல்லணும், அதாவது 20 வருஷத்துக்கு நீங்க எந்த இது வெப்பனையும் டெவலப் பண்ணக்கூடாதுன்ட்டு. இது ஏன் பேச்சுவார்த்தையில ஒரு முக்கிய புள்ளியா அவங்க முன்வைக்கணும்? தட் மீன்ஸ் ஈரானும் ஒத்துக்கிட்டு இருக்கு எங்க கிட்ட யுரேனியம் என்ரிச்ட் யுரேனியம் இருக்குன்னு சொல்லிட்டு, அமெரிக்காவும் ஒத்துக்கிட்டு இருக்கு போன வாட்டி அவங்க அழிக்க முடியலன்னு சொல்றோம். சோ 2வது குறிக்கோளும் அவங்க அடையல. 3வது குறிக்கோள், இதுவரைக்கும் உலக வர்த்தகத்துக்கு எல்லோருக்குமான இருந்த ஒரு ஜலசந்திய ஈரானுக்கு சொந்தமான ஒரு ஜலசந்தியா மாத்தின பெருமை, அந்த என்ன சொல்றது, அந்த முட்டாள்தனத்தை அமெரிக்கா செய்திருக்கிறது. வர்த்தகம் இப்போ இன்னைக்கு எப்படி இருக்கிறான்னா, அந்த அரப் பெனின்சுலாக்கு டு த லெஃப்ட் டு த ரைட், அதாவது அவங்களோட ஈஸ்டர்ன் சைடும் சரி வெஸ்டர்ன் சைடும் சரி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த சைடு பாபல் மண்டப் யமனுக்கு கீழே
திரும்புற இடத்துல அங்க ஒரு சோக் பாயிண்ட் இருக்கு. இந்த சைட் ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ் அதுவும் ஒரு சோக் பாயிண்ட். இந்த 2 சோக் பாயிண்ட் கிட்டத்தட்ட ஈரானோட கையில மாட்டிட்டு இருக்கு. பிகாஸ் யமன்ல ஹவுதிகளோட கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த சைட் ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ் வர்ச்சுவலி ஈரானோட கண்ட்ரோல்ல இன்னைக்கு வந்துருச்சு. வர்ச்சுவலி என்ன உண்மையா வந்துருச்சு. ஸோ 32% ஆயில் வர்த்தகத்தை வந்து இன்னைக்கு அவங்களால சோக் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில இருக்காங்க. அமெரிக்கா சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? தமிழ்ல ஒரு பழமொழி. அது ஆமா. மாதிரி ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு அப்ரோச் இல்லாம ஒரு தப்பான ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை அடிப்படையா கொண்டு எது வந்து அவங்க குறிக்கோள்னே தீர்மானிக்காம ஒரு ஸ்ட்ரக்சர்டு அப்ரோச்சே இல்லாம ஸ்ட்ரக்சர்டுன்னா ஓகே நம்ம ஆட்சியாளர்களை அகற்ற வேண்டும். நெக்ஸ்ட் அவங்களோட போர் புரியும் தன்மையை குறைக்க வேண்டும். நெக்ஸ்ட் அவங்களோட உள்நாட்டு கட்டமைப்பு ஐஆர்ஜிசி கட்டமைப்பை உடைக்க வேண்டும். ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஒரு அப்ரோச் இருந்திருக்கா? படிப்படியா எப்படி போனோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருந்திருக்கா? இல்ல. சகட்டு மேனிக்கு இஸ்ரேல் வந்து ஒரு குறிக்கோளோட உள்ள போய் அட்டாக் பண்ணுது. அமெரிக்கா இன்னொரு குறிக்கோளோட போய் அட்டாக் பண்ணுது. அவங்களோட மிகப்பெரிய கப்பல்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு செயலிழந்து இருக்கின்றன. அந்த இடத்துக்கு போயிட்டு சண்டை போடக்கூடிய தன்மை அவங்களுக்கு இல்லைன்னு புரிய வருது. ஸோ 20th செஞ்சுரியோட மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜிஸ் அன்னைக்கு இருந்த போர் தந்திரங்கள் இன்னைக்கு அது ஒவ்வாது. இது மாதிரியான அசிமெட்ரிக் வார்ஃபேர் ஈரான் போடக்கூடிய ஒரு சண்டைக்கு இது ஒவ்வாதுன்னு சொல்லிட்டு ஈரான் ப்ரூவ் பண்ணிருக்கு. வெனிசுவேலா மாதிரி இது ஒரு சுலபமா முடியக்கூடிய கான்ஃபிளிக்ட்னு அமெரிக்கா நினைச்சு உள்ள போகும்போது இத்தனை நாள் அவங்க தாக்கு பிடிப்பாங்க, இதை நீடிக்க முடியும். பிளஸ் இது அமெரிக்கா வந்து இன்னைக்கு ஈரானை வில்லனா பாக்குதோ இல்லையோ, அமெரிக்கா வில்லனா எல்லா நாடுகளும் பாக்குது. சோ அவங்க கொண்ட எந்த குறிக்கோளுமே அது மெசைல் டெக்னாலஜி ஆகட்டும், ஹார்மோஸ் ஆகட்டும், அரசியல் மாற்றம் ஆகட்டும், இல்ல ஏவுகணைகளை குறைக்கிறதாகட்டும், எதுவுமே அவங்க அடையல. ஈரானோட கற்கையில போய் பிடிப்பாங்க. ஒரு நிலப்பரப்பையாவது இது வரைக்கும் தொட முடிஞ்சுதா அவங்களால? ஐம் நாட் ஃபேவரிங் ஈரான். வாட் ஐ எம் சேயிங் இஸ் தட் உன்னோட விருப்பத்துக்கும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் கண்ணோட்டத்துக்கும் எது சரின்னு படுதோ அது உலகத்துக்கு சரின்னு படணும்னு தேவையில்லை. வேர்ல்ட் இஸ் நோ மோர் யூனிபோலார். நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அமெரிக்கா திங்க் பண்ணிச்சேன்னா உலகம் அப்படி இன்னைக்கு ஏங்கல. 1991 ஆகஸ்டுக்கு அப்புறமான உலகம் இல்லை இது. The world order is changing. உலகத்தின் அரசியல் கட்டமைப்பும் ஆளுமைகளும் மாறுகின்றன. அது அமெரிக்கா புரிஞ்சுக்கலன்னா அது அமெரிக்காவின் தவறு. இரண்டாவது, இட்ஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் மொசாத். மொசாத் வந்து கொடுத்த இன்டெலிஜென்ஸ், இந்த போருக்கான இன்டெலிஜென்ஸ் எப்படி அவங்க இவ்வளவு பெரிய தவற பண்ணாங்கன்ட்டு என்னால புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா உலகத்தின் தலை சிறந்த உளவு ஸ்தாபனங்களில் மொசாதும் ஒண்ணு. அப்படிப்பட்ட மொசாதே வந்து ஒரு ஃபால்ட்டி இன்டெலிஜென்ஸை கொடுத்து ஈரானை நம்மளால தகர்த்திட முடியும்னு சொல்லி கொடுத்ததை நம்பி அமெரிக்கா இந்த போருக்கு போனது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கேலிக்கூத்துன்னு தான் சொல்லுவேன். நான் மாத்திரம் சொல்ல சார், சிஏஏவோட சீஃப் ராட்க்ளிஃப் அவரே சொல்லியிருக்காரு, இட்ஸ் ஃபார்சிக்கல் அப்படின்னு இருக்காரு. ஃபார்சிக்கல் அப்படின்னா கேலிக்கூத்து தானே, கேலிக்கூத்துன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களோட அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து மார்க்கோ ரூபியோ, பிளஸ் அவர் தான் இன்னைக்கு ஆக்டிங் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். அவர் ஏன் ட்ரம்ப் நம்ப மாட்டேங்கிறாரு? தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பிளஸ் வெளியுறவுத்துறை மந்திரி வந்து நெகோசியேஷனுக்கு அனுப்பல, வைஸ் பிரசிடென்ட் போய் அனுப்பிட்டு உட்கார்ந்து இருக்காரு. வைஸ் பிரசிடென்ட் ஓகே, வைஸ் பிரசிடென்டாவது கான்ஸ்டிடியூஷனலி அவர் வந்து எம்பவர்டு, அவர் வந்து நம்பர் 2 மேன் இன் தி அமெரிக்கா சிஸ்டம்ல. சப்போஸ் ட்ரம்பையை ரிப்ளேஸ் பண்ணோம் ஏதாவது ஒரு காரணத்துக்கு, உதாரணத்துக்கு 25th அமெண்ட்மெண்ட்டோ இல்ல 29th அமெண்ட்மெண்ட்டோ அவங்க சைட் பண்ணி ஒரு சில காரணங்களால் ட்ரம்ப் ரிமூவ் இயற்கையாக ரிமூவ் செய்யப்பட்டாலோ இல்ல செயற்கையாக ரிமூவ் செய்யப்பட்டாலோ அப்ப அந்த பதவிக்கு வரக்கூடிய தன்மை வந்து ஜேடி வான்ஸ்க்கு இருக்கு. அவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. அப்பேற்பட்ட சூழல்ல ஜேடி வான்ஸ் அனுப்புனதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. பட் வை ஸ்டீவ் விட்காஃப், வை ஜெரார்ட் குஷ்னர்? ஸ்டீவ் விட்காஃப்க்கும் ஜெரார்ட் குஷ்னருக்கும் செனட்டோ இல்ல காங்கிரஸோட அப்ரூவல் இருக்கா? அவரோட ஃபேமிலி பிசினஸ் மாதிரி நடத்தக்கூடாது சார். ஒரு ட்ரீட்டிய வந்து, அதாவது
ஒரு போர் சம்பந்தமான, அதுவும் உலகளாவிய தாக்கம் கொண்ட ஒரு போர நிறுத்துறதுக்கோ, இல்ல அத தொடர்வதற்கான ஒரு பேச்சுவார்த்தைய நடத்துவதற்கு அரசாங்க ரீதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை அனுப்பாமல், தன் நண்பரையும், தன் மருமகனையும் அனுப்புவது, அமெரிக்கா அவரின் பாட்டன் வீட்டு சொத்து என்று நினைப்பது போல் தான் இருக்கு எனக்கு. தீஸ் ஆர் ஆல் த ஃபால்ட் லைன்ஸ் இன் அமெரிக்கா. ட்ரம்ப் மீது இருக்கும் நம்பகத்தன்மை வெகுவாக குறைந்துட்டு வருது அமெரிக்காலேயே. ஹி இஸ் அனேபிள் டு டீல் வித் ப்ராப்ளம்ஸ். அவரால பல பிரச்சனைகள அவரால அணுக முடியல. அதுக்கான சொல்யூஷன் அவரால குடுக்க முடியல. ஒரு உதாரணம், நீங்க யுஎஸ்ல இருந்து நீங்க பேசிட்டு இருக்கிற இந்த நிமிஷத்துக்கு, இன்னைக்கு யுஎஸ்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு கேலன்னா 3.25 லிட்டர் கிட்ட வருமா சார்? இல்ல மேலேயே வந்துருச்சு சார். அதாவது எங்களுக்கு நீங்க டைரக்ட்டா அந்த கேள்விய கேட்கறதுனால சொல்றேன். அந்த வாருக்கு முன்னாடி இருந்ததுக்கும், இப்போதைக்கும் 25% இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதாவது ஒரு 3.25 லிட்டர் ஒரு ஈக்குவல் டு 1 கேலன். ஆமா. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கு 4.25 லிட்டர்ங்கிறது 1 கேலன். 1 கேலன் வந்து ஒரு ஆவரேஜா $3 இருந்தது. இப்ப வந்து இன்னைக்கு ஆவரேஜா $4. ஆமா. ஆவரேஜா ஒரு $4க்கு மேல போயிடுச்சு. ஒரு சில இடங்கள்ல $6 வரைக்கும் போயிருக்கு. $4 எடுத்துக்கிட்டா கூட இந்திய ரூபாய் மதிப்புக்கு இந்தியால என்ன ரேட்டுக்கு பெட்ரோல் வித்துட்டு இருக்கோமோ அந்த ரேட்டுக்கு பெட்ரோல் வித்துட்டு. $4 எடுத்தோம்னா ரூ. 375 வந்துருது இப்ப இருக்கிற ரேட்டுக்கு. அதே சார் இந்தியாவோட ரேட் வித்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட. ஆமா. டெல்லியில என்ன ரேட்டுக்கு பெட்ரோல் வித்துட்டு இருக்கோமோ, அதே ரேட்டுக்கு தான் அங்க பாண்டிச்சேரியில என்ன ரேட்டுக்கு வித்துட்டு இருக்கோமோ அந்த ரேட்டுக்கு தான் விக்கிறாங்க. இத்தனைக்கு ஆமா. இந்தியா 15% இஸ் த ஆயில் புரொடக்ஷன். ஆமா. இந்தியால எண்ணெய் உற்பத்தி 15%, 85% இம்போர்ட் பண்றோம். இவர் ட்ரம்ப் வந்து மாறு தட்டிக்கிறாரு. எங்க நாட்டுல வந்து உற்பத்தி இருக்கு. நாங்க ஹார்மோஸ் திறந்தாலும் திறக்காவிட்டாலும் எங்களுக்கு கவலை இல்ல. எங்களுக்கு நாங்க உள்நாட்டு உற்பத்தி வேணும்னா அமெரிக்கா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கிக்கோங்க. சரி, அமெரிக்கா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கிக்கிறதா இருந்தா ஏன் பெட்ரோல் விலை இவ்வளவு ஏறி இருக்கு? தட் நல்ல ஷோஸ். கேள்வி. அண்ட் வாட் இஸ் தி இன்ஃப்ளேஷனரி எஃபெக்ட்? ஃபியூயல் விலை ஏறும்போது அதோட தாக்கம் வந்து மத்த பொருட்கள் மேலயும் அது வரும் இல்லையா? உண்ம. சோ இதனால சி இன்னொரு ஒரு புள்ளி விவரம், நான் பார்த்த புள்ளி விவரம், அதை நீங்க என்ன கரெக்ட் பண்ணலாம் தேவைப்பட்டால். அமெரிக்கால வருமானம், அதாவது மாத வருமானம், ஒரு அமெரிக்க அரசாங்க ஊழியரின் வருமானம் வந்து அப்படியே 2009ல இருந்து இப்ப வரைக்கும் ஸ்டாக்னேட் ஆயிருக்கு. அமெரிக்கர் விரும்பி சாப்பிடுற உணவு, அப்கோர்ஸ் நீங்களும் நானும் அதை தவிர்ப்போம். ஏன்னா அது வி கால் இட் அஸ், எப்படி இஸ்லாம்ல ஹராமோ அது மாதிரி நம்ம வந்து அதை புனிதமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அது. கண்டிப்பா. பீஃப், பசு, இது அவங்க வந்து ஸ்டீக்ஸ் அமெரிக்கன்ஸ் ரெகுலரா சாப்பிடுற உணவே வந்து $2ல இருந்து இன்னைக்கு $8 வரைக்கும் போயிருக்குன்னு சொல்றாங்க. உண்மைதான். கிரவுண்டட் எல்லா பீஃபோட எல்லா பொருட்களுமே விலை ஏறிருக்கு. நீங்க சொன்ன மாரி அடிப்படை காரணம் கேஸ் விலை ஏறினதுதான். அதுக்கப்புறம் வந்து அதோட எஃபெக்ட்டா நம்ம எத கனெக்ட் பண்ணாலும் எல்லா விலையும் ஏறிருக்கு. நீங்க சொல்றது உண்மை. சோ ட்ரம்போட அதாவது அவரோட மையப்புள்ளி என்ன? அவர் கேம்பெயினோட மையப்புள்ளி டு மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். அது மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் தான். தேர்தலுக்கு முன்னாடியான மையப்புள்ளி அது. இப்ப வந்து டு மேக் அமெரிக்கா பாப்பர் அகைனா. சி அவங்களோட டாலர் பாண்ட யாரும் இன்னைக்கு வாங்குறதுக்கு ரெடியா இல்ல. எவ்ரி தர்ஸ்டே எனக்கு தெரிஞ்சு இது யுஎஸ் ட்ரெஷரி வந்து பாண்ட்ஸ் விற்பாங்க. யுஎஸ் ட்ரெஷரி பாண்ட்ஸ் யாரும் இன்னைக்கு வாங்க வர மாட்டேங்கிறாங்க. $5 பில்லியன் பாண்டையும் $10 பில்லியன் பாண்டையும். அது கட்ட வேண்டிய வட்டி விகிதமே வந்து $1.3 ட்ரில்லியன் என்னவோ வட்டி கட்ட வேண்டியதா இருக்கு அமெரிக்க அரசாங்கம் அந்த வாங்கின நாடுகளுக்கு. இது இல்லாம புது பாண்டுகளை யாரும் வாங்கல. பிளஸ் பழைய பாண்டுங்க மெச்சூரிட்டி வரும்போது அதுக்கான ரீபேமெண்ட் பண்ண வேண்டிய தேவையும் ஏற்பட்டிருக்கு அமெரிக்காவுக்கு. வரக்கூடிய ஆண்டுகள்ல எனக்கு தெரிஞ்சு 10ல இருந்து $13 ட்ரில்லியன் வரைக்கும் அவங்க ரீபே பண்ண வேண்டியதா இருக்கு. சோ அமெரிக்கன் எக்கானமி இஸ் இன் ஷாம்பிள்ஸ். எப்படி அமெரிக்கா வந்து மீள போறா? 2வது பக்கம் பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட உள்நாட்டு கட்டமைப்பு, அவங்க கட்டின டேம்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆயிடுச்சு. புது டேம்களை எதுவும் கட்டல. 1985க்கு முன்னாடி கட்டின நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்கு தவிர்த்து அதுக்கப்புறம் ஒரு ரியாக்டர், எனக்கு தெரிஞ்சு லிவர்மோர் ரியாக்டரும் லாஸ் அல்மாஸ் அண்ட் லிவர்மோர் வாஸ் தி லாஸ்ட் ரியாக்டர்ஸ். லாரன்ஸ் லிவர்மோர் லேபரட்டரி நீங்க சொல்றது உண்மை. பழசு, ரொம்ப பழசு.
அதுக்கப்புறம் 85 நினைக்கிறேன் அதெல்லாம். அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒரு ரியாக்டரை கட்டல அவங்க. கட்ட முன் வரல அமெரிக்க அரசு. ஹைடல் பவர் ப்ராஜெக்ட்ஸா இருந்தா எல்லா டேம்ஸும் வந்து 100 வருஷத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. உள்நாட்டு கட்டமைப்பு மேல தன்னோட கான்சென்ட்ரேஷனை செலுத்தாம, உள்நாட்டு மேம்பாட்டு மேல தன் கான்சென்ட்ரேஷனை செலுத்தாம, திரும்பியும் டான்ரோ டாக்டர்னு சொல்லிட்டு அமெரிக்கா இஸ் நாட் த அமெரிக்கா ஆஃப் 1945. உலகப்போர் முடிஞ்சு நேட்டோ இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய யூரோப் வந்து இம்பீரியலிசமோட சரிவு, அதாவது முடிவை நோக்கி போயிட்டு இருந்த காலகட்டமோ, இல்ல பேக்வர்டு ஏசியா காலகட்டமோ, இல்ல ஆயில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் உலகத்துல யூசேஜ் இருந்த காலகட்டமும் இல்ல. இன்னைக்கு குளோபல் எக்கானமி இஸ் ஃபாஸ்ட் சேஞ்சிங். டெமோகிராபிக்ஸும் ஃபாஸ்ட் சேஞ்சிங். இந்த ரியாலிட்டிஸ் எல்லாம் புரிஞ்சிக்காம ட்ரம்ப் வந்து இஸ் இன் பிரேக் நெக் ஸ்பீட். அதாவது அவர் வந்து ஆர்டினரி காரை புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம பழைய ஃபியட் பிரீமியர் பத்மினியா வந்து ஃபெராரி மாதிரி ஓட்டணும்னு அவர் வந்து ட்ரை பண்றாரு. பிஸ்டன் இடிக்குது, ஷோக் ஆகுது, இன்ஜினால முடியல, தாக்கு பிடிக்க முடியல, ஓவர் ஹீட் ஆயிட்டு இருக்கு. பிளஸ் இவர் சுத்தி இருக்கவங்க வந்து இவருக்கு சேம் பீப்புள் யாரும் இல்ல அவருக்கு அட்வைஸ் பண்றதுக்கு. கவர்மெண்ட்ல வந்து there must be better advisors. Middle of the war, who will sack a serving army chief, George Randi? Who will sack deputy chief, James Mingus? இன்னைக்கு அமெரிக்காவோட சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அந்த கமிட்டியில ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் கமிட்டியை எடுத்து பாத்தீங்கன்னாலே ஃபுல்லா வெள்ளையின மக்கள் தான் இருக்காங்க. நேத்து வேற ஒரு போஸ்டர் போட்டிருக்காரு, நான் தான் அடுத்த கிரைஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் ட்ரம்ப் ஹஸ் லாஸ்ட் அ பிளாட். அவரை இன்னைக்கு இன்னொரு விதத்துல சொன்னா அவர் ஒரு கேலிக்குத்தா மாறிட்டு இருக்காரு அமெரிக்காலேயே. அமெரிக்கன்ஸே அவரை சப்போர்ட் பண்றதுக்கு யோசிக்கிறாங்க, அவரோட மெகாவே சப்போர்ட் பண்றதுக்கு யோசிக்கிறாங்க. பீட் ஹெக்ஸத் வந்து சஃபரிங் ஃப்ரம் இஸ்லாமியோபோபியா அண்ட் தட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு ட்ரிங்கிங். டிஃபென்ஸ் செக்ரட்டரி, ஐ மீன் வார் செக்ரட்டரி. ஸோ ஈரான்ல பாத்தீங்கன்னா, ஈரான்ல 31 மாவட்டங்களா அந்த ஈரானை பிரிச்சு அந்த மொத்த நாட்டையும் வந்து அவங்க டிவைட் பண்ணதுனால 31 செப்பரேட் என்டிட்டிஸா, ரீஜனல் என்டிட்டிஸா டிவைட் பண்ணி அந்தந்த இடத்துக்கு அந்தந்த ஐஆர்ஜிசி கமாண்டர் இண்டிபெண்டா செயல்படலாம்னு விட்டதுனால இன்னைக்கு யார் கண்ட்ரோல்ல இருக்காங்கன்னு தெரியல. இன்னும் சொல்ல போனா முஸ்தபா கமேனி இஸ் கான்வல்சிங், அதாவது அவருக்கு மருத்துவம் வந்து ரஷ்யால கொடுத்துட்டு இருக்கிறதா தகவல்கள் வருகின்றன. ஆமா ஆமா வருது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரஷ்யாக்கும் சைனாக்கும் இந்த போர் நீடிப்பதால் அவங்களுக்கு சாதகம். ஷி ஜின்பிங்கும் ட்ரம்போட மீட்டிங் மேல நடக்க போகுது. அப்போ இந்த போர்ல ட்ரம்ப் வந்து தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சுட்டு இருந்தா, அப்ப ட்ரம்புக்கு வந்து எந்த மூஞ்சியை வச்சுட்டு ஷி ஜின்பிங்க பாப்பாரு? ஷி ஜின்பிங்க பொறுத்த வரைக்கும் he has an upper hand. Putin is laughing. He is rolling on the floor and laughing. அதாவது அவர் மாதிரி இன்னைக்கு கைதட்டி கைதட்டி சிரிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும் பாத்தீங்களா தமிழ்ல? ஆமா. அது மாதிரி இன்னைக்கு அவர் தான் கைதட்டி சிரிச்சிட்டு இருக்காரு. ஏண்டா என் மேலதானடா நீங்க எல்லாம் நான் வந்து தடை போட்டீங்க, இன்னைக்கு ஏன் என்னைக்கு வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்களே, நியாயமாடா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு ரஷ்யா வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட $1 பில்லியன் வித்துட்டு இருக்கு எண்ணெய. இப்ப எங்க போச்சு உங்களோட ஆங்கிலோ சாக்சன் எம்பார்கோஸ் எல்லாம் எங்க போச்சு? உங்களோட தடைகள் எல்லாம் எங்க போச்சு? அப்போ உங்களோட தடைகள் வந்து உலகத்தின் தேவைக்காக இல்ல, உங்களோட சொந்த தேவைகளுக்காக போடப்படும் தடைகளா தான் இருக்குது. புட்டின் இஸ் a winner. சோ ஓவராலா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அரேபியன் பெனின்சுலா வந்து they have lost the plot. அவங்களுக்கு வந்து அவங்க எதுக்காக இந்த சூழல்ல இழுக்கப்பட்டிருக்காங்கன்னு அவங்களுக்கே புரியல. அப்கோர்ஸ் சவுதி அரேபியா புரியுது, ஏன்னா சவுதி அரேபியா இஸ்ரேல் அட்டாக் பண்ணும் இஸ்ரேல் சொன்னப்போ இஸ்ரேலுக்கு தோதா ஆமாசாமி போட்ட நாடுகள்ல சவுதி அரேபியா ஒண்ணு. இன்ஃபேக்ட் சவுதி அரேபியாவுக்கு இந்த போரால இன்னொரு லாபம் என்ன ஏற்பட்டிருக்குன்னா, யுஏஇயோட பெரிய சரிவு வந்து சவுதி அரேபியா வந்து சந்தோஷப்படுது. என் எதிரிக்கு எனக்கு 2 கண்ணு போனாலும் எதிரிக்கு 1 கண்ணு போச்சு இல்லைன்னு நினைக்கிறாங்க அவங்க. சோ இதுல வீல்ஸ் வித் இன் வீல்ஸ் நிறைய இருக்கு சார். இதுல இது நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இது ஷியா சுன்னி கான்ஃபிளிக்டா, சன்னி இஸ்லாமுக்கும் ஷியாவுக்கும் இருக்கிற கான்ஃபிளிக்டா, யூதர்களுக்கும் ஷியா இஸ்லாமுக்கு இருக்கிற கான்ஃபிளிக்டா,
கிறிஸ்டியானிட்டி யூதர்கள் ஒரு பக்கமும் இஸ்லாம் ஒரு பக்கம் இருக்கிற கான்ஃபிளிக்டா, இல்ல இது அரசியல் கோட்பாடு ரீதியிலான போர்களா, இல்ல அதாவது மன்னராட்சிகளை அகற்றிய இஸ்லாமிய நாடுகளுக்கும் மன்னராட்சிகள் கொண்ட இஸ்லாமிய நாடுகள், அதாவது சவுதி அரேபியா, யுஏஇ, குவைத், பெஹரின், கத்தார், இதெல்லாம் மன்னராட்சிகள் கொண்ட நாடுகள். இதே நீங்க இந்த சைடு எடுத்து பாத்தீங்கன்னா ஈரானு, ஈராக்கு, யமனு, லெபனான், இதெல்லாம் மன்னராட்சிகள் இல்லாத நாடுகள். அவங்க நடுவுல நடக்கக்கூடிய கான்ஃபிளிக்டா, எதுவுமே நம்மளுக்கால வரையறைப்படுத்த முடியல. ஆமா. இப்போ எம்பார்கோ, பிளாக்கேடுன்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருக்காரு திரு ட்ரம்ப் அவர்கள். இனி கூட ஈரான் ஷிப் வெளியே வந்திருக்கு, அவரால் நிறுத்த முடியல. சைனீஸ் ஷிப் வந்திருக்கு, அதையும் நிறுத்த முடியல. So this embargo is becoming farcical. So இப்ப அந்த ஹார்மூஸ் நீரிணை அது வந்து என்ன ஆகும்? ஏன்னா அமெரிக்காவும் ஷிப் எடுத்துட்டு போச்சு. அமெரிக்கா எடுத்துட்டு போனோடனே ஈரான் வந்து வார்ன் பண்ணுச்சு. இதுதான் கடைசி வார்னிங். அடுத்த தடவை நாங்க வார்ன்லாம் பண்ண மாட்டோம். நேரா அடிப்போம். முதல்ல எடுத்துட்டு போங்கன்ட்டு. சோ அமெரிக்கா வந்து என்ன இங்க முயற்சி பண்ணுது? அமெரிக்கா வந்து இட் வாண்ட்ஸ் டு எக்ஸர்சைஸ் இட்ஸ் ரைட் ஓவர் தி இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஈரான் என்ன சொல்றது, இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் இல்ல, இது பர்ஷியன் கல்ஃப், எங்களோட கண்டினியூஸ் வாட்டர்ஸ், நாங்க சொல்றதுதான் சட்டம், வேணும்னா ஒமனும் நாங்களும் வந்து 2 பேரும் டாக்ஸ் போடுவோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல, இங்க பனாமால வந்து அமெரிக்கா டாக்ஸ் போடுது. தான் சார் நான் என்ன கேக்குறேன், லெட் அஸ் நாட் ஃபர்கெட் மேனுவல் நுரிகான்னு சொல்லிட்டு ஒரு காலத்துல பனாமாவோட பிரசிடென்டா இருந்த ஆர்மி ஆபீசரை வந்து குண்டுகட்டா 89ல ஜார்ஜ் புஷ் தூக்கலையா? பனாமா கெனால வந்து இவங்க கட்டுப்பாட்டுல எடுத்துட்டு வந்துட்டு திரும்பி எத்தனை வருஷம் கழிச்சு பனாமா கண்ட்ரிக்கு அதுல ஷேர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பனானா ரிபப்ளிக்ஸ் கான்செப்டே எப்படி வந்தது? சென்ட்ரல் அமெரிக்கன் கண்ட்ரிஸ வந்து யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனி வந்து அவங்களுக்கு மலிவான விலையில பழங்கள் விக்கலன்னு சொல்லிட்டு, பனானாஸ் விக்கலன்னு சொல்லிட்டு அமெரிக்கன்ஸ் வந்து அங்க எத்தனை ஆட்சிகளை மாற்றம் செய்தாங்க. சைல்ட்ல அலண்டே கவர்மெண்ட் எப்படி கவுத்தாங்க? அகஸ்டோ பினிச்சோட்ட பவருக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு. சோ அமெரிக்காவோட வரலாறுகளை பாத்தீங்கன்னா 250 வருடம் வரலாறுல எடுத்து பாத்தீங்கன்னா 16 வருடங்கள் தான் போரே இல்லாம கழிச்சு அவங்க காலத்தை கழிச்சிருக்காங்க. அமெரிக்கா சுதந்திரம் வாங்கி நான் சொல்றது. சோ ஒரு அமெரிக்கான்ற ஒரு நாடு உருவானதும் போரால், இருப்பதும் ஒரு போர்களால். அமைதியை நாடும் நாடு அமெரிக்கா அல்ல. ரெண்டாவது ஈரான் எடுத்து பாத்தீங்கன்னா 1979ல ஈரானியன் ரெவல்யூஷன் பிப்ரவரி மாசம் நடந்ததுல இருந்து இன்னி வரைக்கும் ஒண்ணு போரு, பொருளாதார தடை, எல்லாத்தையும் அந்த மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து இயற்கையாவே அந்த போர் செய்யும் தன்மை அவங்களுக்கு வந்துருச்சு. இஸ்ரேல் வந்து எடுத்து பாத்தீங்கன்னா பென்குரியனோட ஸ்டேட்மெண்ட் தான் நான் ரிப்பீட் பண்ணணும். All it takes for the Arab nations is to win a single war. All it takes for Israel is to lose a single war. So Israel has to win every war against the Islamic countries. We can ill afford to lose அப்படின்னா. அதாவது மொத்த இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு போரை வென்றால் போதும், இஸ்ரேல் காணாமல் போய்விடும். இஸ்ரேல் எல்லா போர்களையும் வென்றாக வேண்டும், அவர்கள் இருப்பை தக்க வைக்க வேண்டும் என்றால். ஆமா, ஆமா. சோ அவங்களுக்கு அந்த இயற்கையாக அந்த போர் குணம் இருப்பது சகஜம். இதுல நான் உலகத்தின் பாதுகாவலன், ஹூ கேவ் அமெரிக்கா, யார் அந்த அமெரிக்காவுக்கு இந்த சான்றிதழ் கொடுத்தா நீ தான் வந்து உலக வர்த்தகத்தின் பாதுகாவலன், உலக அமைதியின் பாதுகாவலன் என்ற அந்த பிம்பத்தை அமெரிக்கா ஒண்ணு கட்டமைச்சது பாத்தீங்களா? அந்த பிம்பம் இன்னைக்கு சுக்குநூறா நொறுங்கிட்டு இருக்கு. அந்த 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 பிம்பம் நொறுங்கிறதோட நிதர்சனமான உண்மையை பாகிஸ்தான்ல 21 மணி நேரத்துல நம்ம பார்த்தோம். ஆமா. ஏன்னா இது நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க பாகிஸ்தான்ல. வரைமுறை அற்ற, வரையறைப்படுத்தாத எந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியில் தான் முடியும். நீங்களும் நான் டிஸ்கஷனுக்கு வரோம்னா என்கிட்ட நீங்க என்ன, நீங்க வந்து சார் நீங்க இத்தனை மணிக்கு வாங்க, இத பத்தி பேசலாம். ஓகே சார், நான் இத்தனை மணிக்கு வரேன், நான் இதெல்லாம் பத்தி பேசுவேன் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு அடிப்படை புரிதலோட தான் நம்ம போய் அங்க உட்காரணும். ஆமா. இல்ல நான் இந்த கேள்வி கேட்பேன், நீ பதில் சொல்லு. இல்ல இந்த கேள்வி கேட்டா நான் பதில் சொல்ல மாட்டேன். இந்த புரிதலோட நீங்களும் நானும் வந்து உட்கார்ந்தோம்னா இது நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய டிஸ்கஷனா இருக்குமா இல்ல வாக்குவாதமா இருக்குமா? நீங்களே சொல்லுங்க. எப்போ ஒரு பேச்சுவார்த்தை வாக்குவாதமாக மாறுகிறதோ அப்ப வந்து எந்த ஒரு ஒப்பந்தமும் எட்ட முடியாது. அதுல அவங்க யூஸ் பண்ண மத்தியஸ்ததாரர் பாகிஸ்தான்.
அதுக்கு என்ன அங்கீகாரம் இருக்கு? ஒரு பக்கம் ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடத்தும் போதே சவுதி அரேபியாவுக்கு ராணுவத்தையும் ஒரு ஸ்குவாட்ரன், அதாவது 18 JF-17 பிளேன்களையும் அமைச்சு வச்சிருக்கான். 13,000 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள். ஒருவேளை யமன் கிட்ட இருந்து சவுதியை ப்ரொடெக்ட் பண்றது கூட இருக்கலாம். பாபல் மண்டபத்தை ப்ரொடெக்ட் பண்றது கூட இருக்கலாம். பிளஸ் ஈரானோட இன்கமிங் இதை வந்து நிறுத்தறதுக்காகவும் இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் பாகிஸ்தான் வந்து ஸ்டேட் விச் இஸ் கன்சிடர்ட் நியூட்ரல் ஸ்டேட். நான் வந்து எந்த பக்கமும் சாய மாட்டேன் என்ற ஒரு அடிப்படை ஒரு தன்மையோடு தான் அவங்க பேச்சுவார்த்தைக்கு 2 பேருக்கும் இடம் கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது ஈரானுக்கு எதிராக செயல்படும் நாடு கூடயே இவங்க போய் ஒரு ராணுவத்தை அனுப்புறாங்கடான்னா, நாளைக்கு வந்து அமெரிக்கா அந்த வெற்றிடத்தை அங்க வந்து அமெரிக்கா வந்து சற்றே நகர்ந்து சென்றால் பாகிஸ்தான் அந்த வெற்றிடத்தை நிரப்ப போகுதுன்னு சொல்ற ஒரு கண்ணோட்டம் ஏற்படுமா ஏற்படாதா? கண்டிப்பா. பாகிஸ்தான் நான் தான் இஸ்லாமிய குண்டுக்கு தலைவன் அப்படின்றான். அதனால மொத்த இஸ்லாமிய நாடுகளுக்கும் எனக்கு தான் அங்கீகாரம் இருக்கு அப்படின்றான். இது நடுவில் டர்க்கியை வந்து மொத்த இஸ்லாமிய நாடுகளும் என் கட்டுப்பாட்டுல இருந்தது எக்ஸப்ட் ஈரான் தவிர்த்து. சோ மொத்த இன்னைக்கு இருக்க சவுதி அரேபியா, ஈராக்கு, ஜார்டனு எல்லாமே வந்து ஒட்டமன் பகுதியில இருந்து, அதனால நான் தான் தலைவன் அப்படின்றான். சவுதி அரேபியா புனித இது மசூதிகளான மஸ்ஜித் அல் ஹராம் என்று அழைக்கப்படும் மக்காவும் மதீனாவுக்கும் அவங்க தான் வந்து பாதுகாவலர்கள், புனித மெக்கா மதீனாவின் பாதுகாவலர்களாக இருக்கிறாங்க. அந்த 2 புனித மாஸ்க்கு வந்து அவங்க பாதுகாவலா இருப்பதால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்க தான் தலைவர். சோ யார் வந்து தலைவன் என்ற போட்டியும் இதுல நிலவிட்டு இருக்கு இஸ்லாமிய சமுதாயத்துக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா வந்துட்டு இருக்கிற நியூஸ், செரினா ஹோட்டல்ல இந்த டிஸ்கஷன் நடந்தது இல்ல, அதுக்கு பில்லு கூட கட்டுறதுக்கு பாகிஸ்தான் கவர்மெண்ட் காசு இல்ல. சவுதி அரேபியா கிட்ட $5 பில்லியன் கடன் வாங்கியிருக்காங்க. யுஏஇ ஒரு பக்கம் பாகிஸ்தானுக்கு வந்து என்னோட $3.5 பில்லியன் ரிட்டர்ன் கொடுன்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. லோன் டேர்ம்ஸ் வந்து இன்னும் ரிஜிட் ஆக்கியிருக்காங்க. சோ பாகிஸ்தான் இஸ் நோ வே ப்ராப்பர் நெகோசியேட்டர் இன் திஸ். அவங்களால வந்து ஒரு மத்தியஸ்ததாரர் என்ற ஒரு நடுநிலையான ஒரு மத்தியஸ்ததாரர் என்ற அந்த தோற்றத்தையோ இல்ல அந்த பிம்பத்தையோ பாகிஸ்தானால் கட்டமைக்க முடியவில்லை. இன்னும் சொல்ல போனா அப்பாஸ் ஆராச்சி இன்னொரு படி மேலேயே போய் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்ஃபேக்ட் நாங்க நெகோசியேஷன் பண்ணிட்டு பாகிஸ்தான்ல இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஒரு பயம், அச்சுறுத்தல் இருந்துகிட்டே இருந்து எங்களை ஏதாவது பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த பேச்சுவார்த்தையே ஒரு நம்பிக்கை இல்லாத சூழல்ல தான் தொடங்கிச்சு. அதோட முடிவு என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ரெண்டாவது அதாவது ஒரு பேச்சுவார்த்தை என்பது வந்து அது தொடங்குவதற்கு முன்னால் இவ்வளவு பப்ளிசிட்டி தேவையில்லை. அந்த பேச்சுவார்த்தை சைலண்டா நடக்கிற வேண்டிய விஷயத்த பகிரங்கமா நடத்தும் போது என்ன ஆகும்னா, மிஸ்ஃபயர் ஆச்சுன்னா யார் அதுக்கு முன்னேற்பாடுகள் செய்தாங்களோ அவங்களுக்கு தான் கெட்ட பேர் வரும். ஆமா. அப்கோர்ஸ் பாகிஸ்தான் இதெல்லாம் கத்துக்காது. இந்த பாடங்கள் எல்லாம் அவங்க கத்துக்க மாட்டாங்க. அது வேற கதை. ஏன்னா அவங்களுக்கு சூடு சொரணை, பாடன் மை லாங்குவேஜ், ஈனம் மானம், சூடு சொரணை இதெல்லாம் எதுவும் இல்ல. நோ சூடு நோ சொரணை. தட்ஸ் பாகிஸ்தான். சோ பாகிஸ்தான் ஃபெயிலியர் ஆனதுக்கான காரணம் இது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த போர் வந்து இப்போ இட் ஹஸ் ரீச் த ஸ்டேஜ் ஆஃப் பிரிங்க்மேன்ஷிப். ஒரு பக்கம் ரஷ்யாவோட அழுத்தம் அதிகமாயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சைனா வந்து அறிக்கைகளை நேரடியாவே கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அவங்க ஒரு பீஸ் பிளான் ப்ரொபோசல் நேரடியா 4 பாயிண்ட் பீஸ் பிளான் ப்ரொபோசல் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இன்னொரு பக்கம் ட்ரம்ப் நேத்து போட்ட போஸ்டால மொத்த நேட்டோ வந்து கதிகலங்கி போய் நிக்குது. குறிப்பிட்டு கேத்தலிக்க நாடுகள் எல்லாம் அப் இன் ஆர்ம்ஸ். போப்பை பத்தி அவர் போட்ட போஸ்டுக்கு. ஆமா. இவரையே இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி போட்டுட்டு இருக்காரு. இட் இஸ் a sign of megalomania. சோ நேட்டோ ஜார்ஜியோ மெலோனி ஆகட்டும், இல்ல கீர் ஸ்டேமர் ஆகட்டும், இல்ல இமானுவேல் மேக்ரோன் எல்லாருமே வந்து நேட்டோ இதுக்கு இந்த பிளாக்கேடுக்கு அங்கீகாரம் கொடுக்கல. ஈரான் மேல எடுத்துட்டு வந்திருக்கிற பிளாக்கேடுக்கு அவங்க அங்கீகாரம் கொடுக்கல. சோ இன்னொரு பக்கம் லெபனான்ல இஸ்ரேல் வந்து முழுமையான போர்ல முழுகி இருக்கு. இது ஒரு கலேபரத்தை உருவாக்கி இருக்கு, ஒரு குழப்பத்தை உருவாக்கி இருக்கு, ஒரு அசாதாரண சூழலை உலகம் ஃபுல்லா உருவாக்கி தவிர்த்து இந்த போர் வந்து ஒரு வரையறைப்படுத்தப்படாத ஒரு போராகவும், எதற்காக சண்டை போடுறோம்னு தெரியாமலேயே சண்டை போட்டுட்டு இருக்கிறதா தான் நம்மளுக்கு புரிய வருது.
ஈரான் சர்வைவலுக்காக சண்டை போடுது. பட் அமெரிக்கா எதுக்காக சண்டை போடுது? ஸோ அமெரிக்கா வந்து நியூக்ளியர் பேன் அதுதான் வந்து மெயினா வந்து இப்ப வந்து எடுத்துட்டு போறாங்க. ஸோ அமெரிக்கா அப்ப அடுத்தது கேட்கறது வந்து பொய்யா? ரியலிஸ்டிக்கா இல்லாட்டி வந்து ஈரானால இதை எவ்வளவு நாளைக்கு இது ரிஜெக்ட் பண்ண முடியும்? சார் அவங்க 5 வருஷத்து வரைக்கும் அவங்க ஸ்டாப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் பிரச்சனை என்னன்னா, அமெரிக்காவோட நெகோஷியேட்டிங் பேரிட்டி, அந்த நெகோஷியேட்டிங் பவர், அவங்க அவங்க ஒருத்தர் கூட பேசும்போது அந்த அவங்க பேச்சில் இருக்கும் உண்மைத்தன்மை வந்து இன்று பெரிய கேள்வியாக மாறியுள்ளது. அது காரணம் இது இல்ல. இதுக்கு முன்னாடி நடந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போதே குண்டு போட்டது. அதுக்கப்புறம் 2வது வாட்டி பேச்சுவார்த்தை நடக்கும்போது இப்ப எப்படி ட்ரஸ்ட் ஃபேக்டர் எப்படி வரும்? ஒரு நம்பிக்கை எப்படி வரும்? அமெரிக்கா மீது இருக்கும் நம்பிக்கை வெகுவாக உலகத்தில் குறைந்துள்ளது. குறிப்பிட்டு ட்ரம்ப் ஆட்சியில் வந்த பிற்பாடு பேச்சுவார்த்தைக்கு ட்ரம்ப் வந்து சொல்வது ஒன்று, செய்வது இன்னொன்று அப்படின்னு சொல்ற மாதிரி கட்ரோட்டிசம் ட்ரம்போட பேசிக் குவாலிட்டியா இருக்கிறதுனால, அவர் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டா இருந்து பழக்கப்பட்டதுனால, அப்போ ஹையஸ்ட் பிட்டருக்கு இடத்த விக்கிறது, அட்வான்ஸ் வாங்குறவங்களுக்கு திருப்பி குடுத்துட்டு, எனக்கு எக்ஸ்ட்ரா பணம் வந்தானா இந்த மாதிரி ஆட்டிட்யூட் வந்து இன்டர்நேஷனல் டிப்ளமசிலே நடக்காது. சர்வதேச அரசியல்லையும், சர்வதேச நாடுகளுடன் நாம் பண்ற பேச்சுவார்த்தைகளையும், இது மாரி நான் பெரிய ஆளு, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு அ அது அகம்பாவம் கொண்ட தன்மை வந்து கை குடுக்காது. 2வது ஏஜ், பாலிசி டெசிஷன்ஸ் பிளஸ் எக்கனாமிக் அப்ரோச் எல்லாமே வந்து இன்னைக்கு கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. சோ 2வது ஜேடி வான்ஸ் இஸ் தி வர்ச்சுவல் லூசர் இன் திஸ் என்டையர் கான்ஃபிளிக்ட். ஏன் ட்ரம்ப் இன்னொரு வாட்டி உங்களுக்கு பிரசிடென்ட் ஆக போறது இல்ல. அப்படியே பிரசிடென்ஷியல் ரேஸ்க்கு நின்னா ஜேடி வான்ஸ் தான் நிக்கணும். போன வாட்டி பண்ண பிரச்சனையால அவரோட நம்பர் 2 மைக் பென்ஸா அவரோட வைஸ் பிரசிடென்டா இருந்தது. அவரோட கதையை முடிச்சிட்டாரு. ஜான் போல்டன் கதையை முடிச்சிட்டாரு. ஜேம்ஸ் மேட்டிசன் அவரோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி கதையை முடிச்சிட்டாரு. சரி, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. அதாவது அவர் தவிர்த்து வேற யாரும் அவர் கூட இருக்கிறவங்களையும் அவர் முழுகினா மத்தவங்களையும் சேர்ந்து முழுகடிச்சிட்டு தான் போவார் அவர். இன்னொரு உதாரணம் சொல்றேன். டெல் மீ லாஸ்ட் பிரசிடென்ட் அண்டர் whom 5 நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸ் சர்வ்ட். அவர் வந்து 4 வருஷத்துல 5 தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களை மாத்தினார் போன வாட்டி. வித் தி லாங்கஸ்ட் சர்விங் பீயிங் ஜான் போல்டன். இப்ப ஃபர்ஸ்ட் வந்த 1.5 வருஷத்துக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் 5 மாசத்திலேயே நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரை தூக்கி போட்டார். இப்ப செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இஸ் ஆக்டிங் அஸ் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். 1953ல இருந்து இப்ப வரைக்கும், அதாவது 2026 வரைக்கும் வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா, இத்தனை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள், இத்தனை கேபினெட்ல சேஞ்சஸ் வந்து எப்பயும் நடந்ததே இல்லை. வரலாறு காணாத விஷயங்கள் இதெல்லாம். சாம் போண்டியை தூக்கி போட்டார். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இருந்து அந்த அம்மா இவருக்காக ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஆமா. வாட் இஸ் ஹி டூயிங்? வாட் இஸ் ஹி டூயிங்? என்ன பண்ணிட்டு இருக்காரு? சார் அவர் வந்து திசை திருப்பறதுக்கு, அவர் உள்நாட்டுல அவரோட கையால் ஆகாத தனத்தை திசை திருப்பறதுக்கு ஈரான் போற தொடரணும்னு அவர் நினைச்சாருன்னா இட் வில் பேட்லி பேக். பீஸா டென்ஷனா இல்லாட்டி டைரக்ட் வாரா? உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்ன? சார் லெட் அஸ் see for next 15 days சார். அல்ல நான் சரி, ஒன்னும் 15 டேஸ் வச்சுப்போம். 15 டேஸ் என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்த 10 நாள் எப்படியும் வந்து ஒரு வாரமாவது அட்லீஸ்ட் வந்து இன்னொரு ரவுண்ட் ஆஃப் டாக்ஸுக்கு சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு ஈரான் வந்து 5 வருஷத்துக்கு நாங்க நியூக்ளியர் ப்ரோக்ராம தள்ளி வைக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா 20 வருஷம் கேட்கறாங்க. சோ ஏதோ ஒரு இடத்துல வந்து பேக் சேனல் டாக்ஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் நடக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் கேம் ஆஃப் பிரிங்க்மேன்ஷிப் யாரு இதுல வந்து ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்காங்கன்ற கேம் இந்த ஒரு வாரம் நடக்கும். சோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வரும் இந்த பிளாக்கேட் வந்து எவ்வளவு தூரத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு ஈரான் மேல. அரபு நாடுகள் வந்து எப்படி ஸ்டெபிலைஸ் ஆகுது, அரபு நாடுகளோட தன்மை என்ன, அவங்களோட எண்ணோட்டம் என்ன. ஏன்னா ஈரானை வந்து இவங்க தாக்குறதால ஈரான் மட்டும் அழிய போறது இல்ல, அரபு நாடுகளும் சேர்த்து தான் அழிய போகுது. சோ எதை தொடங்கி வச்சாங்களோ அதை முடிக்க வைக்க ட்ரம்ப்புக்கு தெரியலன்னு அர்த்தம். இது there is no exit strategy. So to bring about exit strategy, இதுல இருந்து எப்படி வெளியே வரணும்ன்ற ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து அவர் கை ஓங்கிய மாதிரி வெளியே வந்தாதான் அவருக்கு லாபம் என்று ட்ரம்ப் நினைக்கிறார். To show something to America.
அவரோட உள்நாட்டுல அவர் காட்டிக்கிறதுக்கு. வி மஸ்ட் வாட்ச் அவுட் ஃபார் அனதர் அட்லீஸ்ட் 7 நாட்களுக்காவது நம்ம வந்து இத பார்க்கணும். ஏன்னா அடுத்த கட்ட பீஸ் டாக்ஸ் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு சில செய்திகள் கசிகின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த எம்பார்கோ எப்படி போகுதுன்றது பார்க்கணும். நெக்ஸ்ட் சைனாவும் ரஷ்யாவோட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஈரானுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. இன்னொரு பக்கம் டர்க்கி வந்து இஸ்ரேல தாக்குவேன்னு சொல்லியிருக்கு. இன்னொரு பக்கம் யுஏஇ வந்து ஒன் ஸ்டெப் பேக் எடுக்க ட்ரை பண்ணுது. ஒருவேளை ஹவுதிகளை வச்சு பாபல் மண்டப் ரூட்டை வந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்கடான்னா 32% ஆஃப் தி ஆயில் இஸ் அவுட் ஆஃப் த கேம். இந்த பக்கம் 20%, அந்த பக்கம் 12%. அதாவது பாபல் மண்டப் கீழே வர்றது வந்து 20%, 12% ஆயில். ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்முஸ் வழியா வர்றது 20% ஆயில். 32% ஆயில வந்து கேன் ட்ரம்ப் பிளாக்கெட். ஆல்ரெடி ஈரான் மைண்ட் பண்ணி வச்சிருக்கான். அதுக்கப்புறம் நீ பிளாக்கெட் எடுத்து வந்தா என்ன, எடுத்துட்டு வராட்டி என்ன? வர கப்பலே கம்மி, அதையும் நீ பிளாக் பண்ணுவேன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு பே டிவிடெண்ட்ஸ். இட் இஸ் அ ஃபெயிலியர். தி ஸ்ட்ராட்டஜி இஸ் நாட் ஒர்க்கிங். So let us watch for another 7 days, because every passing day will have a different turn in this entire game. Okay, very good. Thank you very much, sir. நேயர்களே, Thank you. நன்றி. உங்கள் ஜெய் ஹிந்த். கருத்தை நீங்க கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். நாங்கள் அனைவரும் இதை படிக்க ரொம்ப ஆவலோட காத்திருக்கோம். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மேலும் ஆதரவு தாருங்கள். மீண்டும் ஒரு முறை நம் டாக்டர் எஸ்.ஆர். நிரஞ்சனை சந்திப்போம். அதுவரை வணக்கம். நன்றி சார். நன்றி. ஜெய் ஹிந்த் சார். ஜெய் ஹிந்த்.